அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம கிடைக்கிறது எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா அமைஞ்சிரும் அப்படின்னு. ஆனா, அதுதான் தப்பு. நம்ம சந்தோஷமா இருந்தா மட்டும் தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கவலை, டென்ஷன், டிப்ரஷன் எதுவா இருந்தாலுமே சரி, நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா எல்லாமே ஓடி போயிடும். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் விளாக் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது உங்க மனநிலையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான விளாகாவும் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. கடைசியாக விளாக் போட்டு ஒரு 7 நாள் 8 நாளுக்கு மேலே ஆகுது. ஏன்னா கொஞ்சம் நம்ம பிஸி ஆகிட்டோம். ஸோ இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண தான் கிளம்பியிருக்கோம். ரொம்ப அர்ஜெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. நம்ம சில நேரங்களில் பிளான் பண்ணி சில விஷயம் பண்ணிகிட்ருப்போம். சம்டைம்ஸ் நமக்கு டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் வந்துடும். அது என்னவாக இருந்தாலுமே சரி, நமக்கு ஒரு சில பேர் இடக்கூடிய அன்பு கட்டளையாக கூட இருக்கலாம். அதை நம்மளால் தவிர்க்கவும் முடியாது. ஆனால் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். ஸோ நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஸோ அதை மறுக்கவும் முடியலை. அதுக்காகத்தான் அர்ஜென்ட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அங்கே போயிட்டு என்னால் கிளிப்ஸ் எடுக்க முடியலை. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பார்க்கலாம். இது வந்து சண்டே அன்னைக்குன்னு மார்னிங் எடுத்தது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு அப்படின்ட்டு. இது தேன் சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் லைட்டாக அந்த குருவி குஞ்சு சவுண்டு கேட்டுச்சு. பாருங்கள், 2 குருவி குஞ்சு இருக்குது. ஸோ அது கூடு கட்டி அதில் முட்டையிட்டு 2 குருவி குஞ்சுமே நல்லா பெருசாக ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வீடியோ எடுத்த அன்னைக்குன்னு நைட்டு அதை வந்து அந்த கூட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு ரெக்கை முளைச்சிருச்சு. அதனால கூட்டை விட்டு வெளியில் ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது என் மனசில் ஒரு விஷயம் மட்டும்தான் தோணும். இந்த குருவி வந்து கூடு கட்டுச்சு, அதில் முட்டையிட்டுச்சு. ஆனால் முட்டையிட்டுட்டு அந்த குருவி குஞ்சுக்கு தேவையான உணவை காலையில் போயிட்டு எப்படியாச்சும் கொண்டு வந்து கொடுத்துடும். இது வந்து யாரை நம்பி உணவு தேட போச்சு? இல்லை யார் மேலே உள்ள நம்பிக்கையில்? எதுவுமே கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட். நம்ம போவோம், இன்றைக்கி உணவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் நம்ம இறைவன் நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இறைவனை நம்பி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். இது நிறைய பேர் உணர்றது கிடையாது. நான் மட்டும்தான் லைஃப்பில் நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு இன்னொருத்தவங்களை மட்டப்படுத்தி பேசுகிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக புரியாது. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா முழுக்க நம்ம மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வச்சு அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்றது நிரந்தரமாக கிடைக்கும். ஸோ மகிழ்ச்சியை நம்ம வெளியில் தேடிட்டுருக்கோம். வெளியில் தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த மகிழ்ச்சி எல்லாமே. ஸோ என்னோடய மகிழ்ச்சியை நீங்கள் கண்ணு முன்னாடி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் என்னுடைய சந்தோஷம். நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. மே மந்த்து அவங்களுக்கு வந்து டெலிவரி. ஸோ எனக்கு வந்து சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் யாருமே கிடையாது. எனக்கு அம்மா இல்லை. அதனால் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து எனக்காக நீங்கள் ஹெல்த்தியாக எனக்கு ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் வேறு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனால உங்களை நம்பி நான் கேட்குறேன், எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டதால் நான் அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடரில் ஆல்ரெடி நம்ம எக்கச்சக்கமான மில்லட் சேர்க்குறோம். அது கூட இன்னும் 5 ஸ்பெஷலான விஷயங்கள் ஆட் பண்ணி இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் பவுடரை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஹெல்த் மிக்ஸ் எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்னால் இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் முடியலை. ஏன்னா நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பவுடர் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம், ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தாலே. ஆனால் இப்போ வந்து ஹெல்த் மிக்ஸ் நிறைய பேர் கேட்குறதால நம்மளுடைய ரிசோஸ் ஆர்கானிக்கில் ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க எடுத்துக்கலாம். எனக்கு சாப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்கள் கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்தை இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்றதால நல்லா வயிற்றில் இருக்கக்கூடிய பேபிக்குமே இந்த எனர்ஜி போகும். ஸோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடியவங்களோட ரிவ்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. 1-2 ரிவ்யூ இருந்தால் போடலாம், ஆனால் எக்கச்சக்க ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உங்களுடைய ஆதரவுனால தான் இவ்வளோ விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது. அண்ட் என்னோட இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் தான் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கு. ஸோ எப்போவுமே எந்த விஷயம் பண்ணாலுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும். ஸோ எனக்கு ஃபுல்லாக நான் வறுத்து அந்த திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஓரம் கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி லீவ் அப்படின்றதால ஃபைஹா பேபிக்கு ஹேர் பேக் போட போகிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஹேர் பேக்காக நம்ம போட முடியாது. ஸோ சீஹக்கா மாதிரி, அதாவது ஷாம்பு மாதிரி தான் நம்ம வந்து குளிக்க வைப்போம். இந்த சீஹக்கா யூஸ் பண்ணுறதால ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் தலையில் கொஞ்சம் எண்ணெய் பசை இல்லைன்னா நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிங்க. நார்மலாகவே நம்ம வீக்லி ஒன்ஸு நமக்கு தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தோன்னா ஹேர் லாஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா அது நல்லா தேய்ச்சி முடித்து ஃபைஹா பேபிக்கு ஒரு கொண்டை போட்டு உட்கார வச்சாச்சு. அடுத்ததாக ஃபேஸ் பேக்கு. ஸ்கூல் லீவ் அப்படின்றதாலேயே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுது. ஏன்னா ஸ்கூல் டேஸில் இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் கூட கொஞ்சமாக காய்ச்சாத பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், டக்குன்னு 2 நாளே நான் வந்து நல்லா ஒயிட் ஆகணும், என்னுடைய கருவளை எல்லாம் மறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ இயற்கையாகவே நம்ம ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு ஃபுல்லாக நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தலையில் இயற்கையான பொருட்கள் சேர்த்துட்டு இடையில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் தர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேர் பேக்கை மட்டும் ஷாம்பு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சன்டன் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. ஒரு கஸ்டமர் சொன்னாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய க்ரீமையே நான் வந்து விட்டுட்டேன், ஏன்னா இதுவே எனக்கு சூப்பரான ரிசல்ட் தருது, நல்ல ஸ்கின் ஒயிட் ஆயிடுச்சு, அதனால் நான் என்னோடய க்ரீமே விட்டுட்டேன், நான் எதுவுமே ஸ்கின்னுக்கு போடுறதில்ல, இந்த ஃபேஸ் பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் எடுத்து நம்ம முழு முயற்சியோட நம்ம முழு நம்பிக்கையோட நம்ம இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நல்ல மனசோட பண்ணணும். எது பண்ணுறதா இருந்தாலுமே முழு மனசோட பண்ணுங்கள், நல்ல எண்ணத்தோட பண்ணுங்கள். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணத்தை எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறும். சந்தோஷத்தை கண்டிப்பாக வெளியில் தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஐயோ கடன் இருக்கே கஷ்டம் இருக்கே, நமக்கு வீடு இல்லையே வாசல் இல்லையேன்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தை பற்றி தான் நம்ம யோசிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை தொலைக்கிறோம். அதை பற்றி யோசிக்காதீங்க, அந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஃபைஹா பேபிக்கு ஃபேஸ் பேக் போட்டுட்டு நானுமே போட ஆரம்பிச்சிட்டேன். நாம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை வயசு ஆனாலுமே செல்ஃபாக உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நம்ம கேர் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணி நம்மளை நல்லா அழகுபடுத்தி நம்ம ஹேருக்கு தனியாக கேர் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு தனியாக கேர் பண்ணி நம்ம பாடிக்கு தனியாக கேர் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஹாப்பினஸ் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்கள் உங்களை கவனிக்காமல் ஒரு எண்ணெய் வடிஞ்ச ஃபேஸோட ஒரு கொண்டை போட்டுட்டு வீடு முழுக்க சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க. நீங்கள் பார்த்து ரசித்து உங்களை அழகுபடுத்தும் போது உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ சீயக்காய் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா அடித்து விட்டுட்டு நம்ம ஷாம்பு மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபைஹா பேபியை குளிக்க வச்சு ரெடி ஆகியாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். அதனால் இன்றைக்கி சமையல் வேலைலாம் எதுவுமே கிடையாது. அம்மா வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு அண்ட் வெயிட் லாஸ் பவுட்ரு இந்த ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருந்துச்சு. அதனால் நமக்கு சமைக்கிறதுக்கு டைமே கிடையாது. ஸோ ஃபைனலி நானுமே ஃபைஹா பேபி 2 பேரும் ரெடியாகி கிளம்பிட்டோம். சில பேருக்கு வெளியில் போய் பிடிச்ச விஷயங்கள் பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும், இன்னும் சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும். எது எப்படியோ வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க. 4 செவத்துக்குள்ளே இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் உங்கள் வைப்ரேஷன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வெளியில் போகிறது, ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கோங்க. இது அதிகமான செலவு எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ஊர்லேயோ உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயோ இந்த மாதிரி பீச் இருந்துச்சு அப்படின்னா போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள்.
பீச் அப்படின்றது யாருமே நம்மளை கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே போய் எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஒரு பொருட்காட்சிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மேஜிக்கல் ஷோக்கோ போகணும் அப்படின்னா அங்கே டிக்கெட் எடுக்கணும், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ நேச்சுரலான பிளேசஸ்க்கு போங்க, அங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, அவங்கள ஃப்ரீயாக விளையாட விடுங்க. எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காமல் அவங்கள வெளியில் நல்லா ஃப்ரீயாக விளையாட விடுங்க. கல் மண் எல்லாம் பட்டு அந்த குழந்தை எந்திரிக்கும் போது தான் அது நல்லா ஸ்ட்ராங்கான குழந்தையாக மாறுது. ஸோ உங்கள் ஊர்லேயே பீச் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ போய் கொஞ்ச நேரம் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெத்தலை போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சாப்பிடும்போது கிளிப்ஸ் நான் வந்து சுத்தமாக எடுக்க மறந்துட்டேன். அடுத்ததான் எங்கள் அம்மா சாச்சி வந்தாலே இந்த மாதிரி வெத்தலை வந்து பறிச்சுட்டு வருவாங்க. நம்ம வீட்டிலலாம் வெத்தலை போடுறது கிடையாது, ஆனால் வெத்தலை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதாச்சும் ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதை சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது இந்த வெத்தலை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி காலத்துலலாம் யாருமே தொப்பையும் கிப்பையுமா தள்ளிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தா ஹெவியாக சாப்பிட்டாங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்து போட்டுருவாங்க. இது நமக்கு கொலஸ்ட்ரால் அப்படியே தங்காமல் சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபேமிலி மீட்டிங் எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போனால் வெத்தலை எப்போவாச்சும் நான் வந்து போட்டுப்பேன். நம்ம ஊர்லேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி வெத்தலை பாக்கு விஷயங்கள் எல்லாமே நமக்கு மறக்கப்பட்டு வருது. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியலை. ஸோ கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போயிட்டு பீச்சில் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வந்து தூங்கியாச்சு. எந்த வீடியோவுமே எடுக்கலை. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே அன்னைக்குன்னு எங்கேயாச்சும் வெளில போகிறதா இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் ஸ்கூல் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ நேற்றுமே போயிட்டு வந்து டயர்டுனால இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சமையல், ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. சிம்பிள் சமையல், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு ஆப்பமாவு எதுவுமே இல்லை, சேமியா ராகி எதுவுமே இல்லை. அதனால் கருப்பு கவுனி அரிசி அதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கருப்பு கவுனி அரிசி அப்புறம் கருப்பு உளுந்து ரெண்டுமே அரை கிலோ போட்டு நல்லா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து எனக்கு என் குழந்தைங்களுக்கும் சரியாக வரும். இதுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு நான் பசும்பால் ஊற்றுவேன். அதையுமே காய்ச்சி சைடில் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பருப்பானம் தான் காய்ச்ச போகிறோம், பருப்பு குழம்பு. ஆனால் எங்கள் ஊரில் ஆனம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பருப்பானம் எத்தனை பேர் ஊரில் ஆனம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இந்த சைடு எல்லாருமே அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். இது வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இல்லைனா காய்ச்சின பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ எடுத்துக்கலாம். இது அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த ஸ்டொமக் பெயின் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு சைடில் வந்துட்டு பருப்பு குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா எப்பவும் போல், அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளான சமையல், ஹெல்த்தியான ஒன்று அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்குன்னா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துட்டோம். நம்ம லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு. இந்த குழம்புல நம்ம பாசி பருப்பு நல்லா வேக வச்சு சேர்க்குறதால நமக்கு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்குது. அண்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து கத்தரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு இந்த 3மே சேர்த்து போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம எப்போவாச்சும் ஒரு டைம் சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு சைட் டிஷ் வந்து கருவாடு பொரியல் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு அப்பளம், வடகம், வத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து இறக்கிக்கலாம். ஒரே ஒரு முட்டை வந்து ஃபைனலாக ஊற்றிக்கிறணும். எனக்கு முட்டை இல்லை, பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லா சமையலுமே முடிச்சாச்சு. பசங்களுக்குமே பேக் பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபைஹா பேபி தூங்கி எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபைஹா பேபியை அனுப்பி வைக்கணும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கருப்பு கோணி கஞ்சி எப்படி பண்ணுறது, என்னென்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வீட்டில் நாங்களுமே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களுமே இந்த கருப்பு கோணி கஞ்சி வந்து சாப்பிடணும். இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் எதுவுமே கிடையாது. சேம் ரெண்டுமே கரெக்டான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டு போகாது. நல்லா நமக்கு வந்து
ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் வந்து இந்த கருப்பு கவுனி அண்ட் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணி கொடுக்கும். அதனால் பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக இதை வந்துட்டு சின்ன குழந்தையிலேருந்து கொடுங்க. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம திடீர்னு கொடுக்கும்போது அவங்க வந்து அடம் பிடிப்பாங்க. இருந்தாலுமே நல்ல விஷயம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க யாராக இருந்தாலுமே எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கஞ்சி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஃபைஹா பேபியை ரெடி பண்ணிவிட்டு அவங்களையுமே அனுப்பியாச்சு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிட்டு அடுத்து கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற முறையில் நம்ம வீட்டு வேலை இருக்கும். ஆனால் அதை வந்துட்டு நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோன்னா நமக்கான நேரத்தை எடுத்துக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம ஏதாச்சும் படிக்கலாம் அப்படின்றாலுமே அதுக்கான டைமும் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு அதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்காங்க. நம்மளுடைய கரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இன்னும் சில பேர் நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், 8th 10th தான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு படிப்பு திறமையே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு எந்த திறமையுமே கிடையாது அப்படின்னு சில பேர் அப்படியே முட்டுக்கட்டை போட்டுறாங்க. நம்ம திறமை அப்படின்றது படிப்பில் கிடையாது. படிப்புன்றது கண்டிப்பாக அவசியம்தான், ஆனால் அதை விட முக்கியமானது ஸ்கில்ஸ். ஸோ உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கலை அப்படின்னாலுமே உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வரும், எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு டேலண்ட் இருக்கும். அது டெய்லரிங் ஆகட்டும், இல்லை ஆரி ஒர்க் ஆகட்டும், இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு ஊறுகாய் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ணிங்கனாலுமே அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் சமையல் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சமையல் மூலமாகவும் உங்களோட ஃபீல்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ ஏதாச்சும் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. நான் டிஸ்கண்டினியூ பண்ண என்னோடய படிப்பு வந்து நான் தொடர்ந்துட்டுருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன், அண்ட் நான் வந்துட்டு ஆன்லைனில் டெய்லரிங் கற்றுட்ருக்கேன், இப்போ நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட போகக்கூடாது. என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீதி பெண்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் திறமையால் வளர்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் யாராலையுமே கொடுக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும்னா உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, உங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம பாத் பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பாத் பவுடர் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு கூட நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் வருது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வெயிட் லாஸ் பவுடர் அண்ட் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் பவுடருமே நான் வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ அதுக்கு நீங்கள் காரணமாக அமையணும். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.